ஹலோ மக்களே, எனக்கு ரொம்ப நாளாக டம்பக் ரெஸ்டாரண்ட் போகணுன்னு ஆசை. இது வந்து காக்கி புக்கித்தில் எங்களோட கம்யூனிட்டி கிளப்க்கு கீழேயே தான் இருக்குது. இது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட். உள்ள ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்மளே தான் ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கணும். டேபிள் சர்வீஸு, ஜிஎஸ்டி அது இதுன்ட்டு ஒரு மைலோக்கே $7 கிட்ட வந்துருச்சு. அந்த மைலோவே $3 தான் இருக்கும். டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் இங்கே போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கும்போது அது வந்து ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும். நம்ம உள்ளே போய் ட்ரை பண்ணோம். சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் போனதே இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுருந்தோமா. கடைசியில் பார்த்தா ஆத்தி மைலோக்கே இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேக் அவே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா ஷாப்பிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து பார்சல் வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் எந்த பார்சலும் போடலையே அப்படின்னு சொல்லும் போது தான், இல்லை ஆமாம் நான் ஒரு பார்சல் போட்டேன் அப்படின்னாரு. என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னப்பா போட்டிங்கன்னு கேட்டால் வாட்ச் போட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த வாட்ச் கூடவே அட்டாச்சாக வந்து பிரேஸ்லெட்லாம் கூட வந்துச்சு. வாட்ச் வந்து ஓப்பன் பண்ணும் போதே வந்து தேடுறாரு, இன்னும் 2 பார்சல் இல்லை, ஒரு பார்சல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அந்த வாட்ச் கூடவே அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த பிரேஸ்லெட்டை. அந்த பிரேஸ்லெட் வந்து எப்படி இருக்குன்னா, சில்வர் பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது. சில்வர் கிடையாது, சில்வர் பேஸ்டு மாடல் மாதிரி, அந்த ரிப்ளிகா மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம ஹாட் வாட்டர்லாம் போட்டு இப்போ கழுவுனோன்னா அது வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக கருப்பாயிடும். எனக்கு என்னமோ எஸ்பெஷலாக அவர் போட்டிருக்க காப்பு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. நான் சொன்னேன், எப்பயாச்சும் ஃபார்மல் ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிரேஸ்லெட் போட்டு போங்க அப்படி சொன்னேன். வாட்ச் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக படக்குன்னு சத்தம் கேட்டதுனால எனக்கு வந்து அந்த சத்தம் பிடிக்கல. அதனால நான் ஊருக்கு போகும்போது நான் இதை எடுத்துகிட்டு போயிடுறேன், உங்களுக்கு பர்த்டேக்கு 2 வாட்ச் வாங்கி கொடுத்தால அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் பிரேஸ்லெட்லாம் போட்டு பார்த்துட்டு அந்த வாட்ச் இது பண்ணிகிட்டு இருந்தார். ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அவரே ஷாப்பில் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்து போட்டிருக்காரு போல். என்கிட்ட கேட்டால் நான் இன்னும் சூப்பராக போட்டு கொடுத்துருப்பேன். அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இருந்தாலும் நான் அதை ஊருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது எனக்கு பிடிக்கல. அது ரொம்ப லைட் வெயிட்டாக சத்தம் கடன்னு வந்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சா, எனக்கு அதனால தான் அது பிடிக்கல. பட்டு பார்த்தா கையில் போட்டிருக்கிறதே தெரியவே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அப்பா நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படி சொல்லிட்டு, அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஒரு வழியாக அந்த ரேப்பிங் கவர்லாம் பிச்சுட்டு அந்த வாட்சை போட்டு பார்த்துட்டு இருந்தார். நான் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ட்ராலி உள்ளே போட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த vlog இதோட முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.